இந்த ட்ராவல்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் தான் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும். ஏன்னா அப்போ தான் அவர் வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் 100% சாட்டிஸ்ஃபேக்டரி. ஏன்னா அனுபவத்தில் நாங்கள் வந்து அனுபவித்தது நிஜம், கொஞ்சம் நிஜம் கிடையாது. அப்படிங்கும்போது பட் நாங்கள் அது இண்டிவிஜுவலாக தான் வந்தோம், ட்ராவல்ஸில் வரல. பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் மீல்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அங்கே போய் சாப்பிட உட்காந்தீங்கன்னு வச்சுங்க, மீல்ஸுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 120 rupees 100 rupees 5 years பேக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு வந்து வாயிலே வைக்க முடியாது. அவங்க கொடுக்குற பொரியல் மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுகண்ணியில் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு இதாகி ஹாஸ்பிட்டல் ட்ரிப்பு போடுற அளவுக்குலாம் இருந்தது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க டீமுக்கு வந்து அது ஒரு மெயின்லி வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா அவர்கிட்ட பேசும்போதே முதல்ல நான் சொன்னது வந்து எல்லாமே ஏஜ்டு பீப்புளாக இருக்காங்க, அபோவ் 60s தான் ஜாஸ்தி இருக்குது, மெடிசன் சாப்பிடக்கூடிய. ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பாடு, அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பாடு, தூங்கக்கூடிய ஒரு நல்ல இடம், இது ரெண்டும் வந்து எங்களுக்கு மெயின் அப்படின்னு. ஃபஸ்ட்டு இவர் வந்து லக்னோவில் அப்ரோச் பண்ணவே வி ஆர் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஆன்மாவும் அதனுடைய செயல்பாடுகளில் இருக்குது. எல்லாத்தையும் எல்லா விஷயத்திலும் திருப்திப்படுத்துறதுங்கிறது முடியாத காரியம். ஆனால் நமக்கு வந்து பேசிக் நீட்ஸ் என்ன அப்படிங்கும்போது ஒரு சாப்பாடு, தூக்கம், முக்கியமான இடங்களை சுற்றி காட்டக்கூடியது. இந்த ஆன்மீக பயணத்தில் அவர் செய்கிற வேலை வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம். இந்த பயணம் வந்து அவர் எல்லாத்துக்கும் இதே மாதிரி நல்ல விதமாக செஞ்சு கொடுக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். எனவே அவருக்கும் அவருடைய டீமுக்கு வந்து மெயின்லி ஹேட்ஸ் ஆஃப், வெரி வெரி ஹேட்ஸ் ஆஃப். அதாவது இன்றைக்கி நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஆனால் இருந்தாலும் யாருக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இந்த 7 நாள் பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் ஒரு மாதிரி ஃபேமிலி இருக்க விட அவரும் அதே மாதிரி தான். நீங்கள் எத்தனை தடவை என்ன கேள்வி போட்டு என்ன கமெண்ட் பண்ணினாலும் இஸ் பாசிட்டிவ்லி தான் இது பண்ணாங்க. இன்றைக்கி காலையில் விட கோயிலுக்கு போகிறதுக்கு அவர்கிட்ட வந்து கேட்கும்போது நிறைய இது வந்தது. அப்புறம் எல்லாம் டைம் இருக்கு போகலாமே அப்படிங்கும்போது அந்த கோயிலுக்கு போனதில்லை பஸ். அதனால் போவோம், போய் ட்ரை பண்ணுவோம், முடிஞ்சதுன்னா போயிட்டு வரணும், முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. அப்படி தான் அவருடைய பதில் இருந்தது. அதாவது வேண்டாம், இது வந்து அதில் முடியாது, அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இல்லை. ரெண்டாவது வந்து வெஹிக்கிள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, யூபி ஸ்டேட்ஸு, உத்தரகாண்டு, பீகார் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது, ட்ராவல் எப்படி இருக்குங்கிறது வந்து அனுபவிச்சாங்க. நாங்கள் ஈவன் ட்ரெயின்லேயே போனீங்கன்னா ரிசர்வேஷன் கோச்சிலேயே 72 சீட்டில் 140 பேர் உட்காந்துருப்பாங்க. தலைமேட்டில் 2 பேர், கால்மேட்டில் 2 பேர், படுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையிலே இது பக்கா அரேஞ்ச்மெண்ட்ஸ். அவருக்கு வந்து அது பாராட்டத்தக்க தான். அதே மாதிரி அவரை வச்சுட்டே நான் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் வந்து கம்பேர் ஹவு தே ஹேவ் டு சார்ஜ், எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க என்ன அப்படிங்கும்போது இட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் சைடு தான் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எல்லாமே வந்து அங்கேருந்து டீம் கொண்டுட்டு வராங்க அப்படின்னாலும் சரியாக கொடுக்கல. நீங்களே கவனிச்சிருக்கலாம், நேற்று காலையில் பார்த்தீங்களா, நம்ம இந்த கோயிலுக்கிட்ட இருக்கும்போது நம்ம வந்து எல்லாம் இட்லி சாம்பார் சாப்பிட்டுட்டு இருந்தோம், அவங்க தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நேற்று நம்ம இங்கே மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போதே சாப்பாடு அதெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு குரூப் வந்தவங்க இவ்வளவு பக்கம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களே, திஸ் ஆர் த ஃபீட்பேக்ஸ் டு ஹிட். அதெல்லாம் அவருக்கு தான் அந்த கிரெடிட் எல்லாமே. இந்த பயணம் வந்து அவருக்கு தொடரும், எல்லாத்துக்கும் எல்லா சேவை செய்யணும். அதுக்கு அந்த ஆண்டவன் வந்து அவருக்கு அவர் டீமுக்கு எல்லா நலமும் வளமும் கொடுக்கணும் வேண்டும். நம்மளும் எல்லா வீடு போய் சேர்ற வரைக்கும் எந்த இடையூறு தடை தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக எல்லாரும் போய் அவங்க டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும்னு சொல்லி அந்த ஆண்டவன்கிட்ட வேங்கி அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.